என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. டிவிகேவும் ஐடியாலஜிக்கலி ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் தான். பெரியார் கொள்கை தலைவர்னு வச்சிட்ருக்காங்க. இப்போ பிஜேபிக்கு காண்டே என்னன்னா விஜய் மேலே எங்கள் கூட வரமாட்டேன்றது மட்டும் இல்லை, எங்களை ஆதரிக்க மாட்டேன்றது இல்லை, பெரியாரை கொள்கை தலைவரை வச்சுட்டுருக்க. அவன் போட்ட கணக்கொன்று இவன் போட்ட கணக்கொன்று ரெண்டுமே தவறானது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு திரைப்படத்தில் பழைய பாட்டு ஒன்று. அதுபோல் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, திமுக கூட்டணி அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, கூட்டணியே இல்லாமல் தனியாக இருக்கிற விஜய் அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. இந்த பஞ்சாயத்து நிச்சயமாக டெல்லியில் 18-19 ஒரு ஷேப்புக்கு வரும். முடிவுக்கு வருமானு எனக்கு தெரியாது, அது ஒரு ஷேப்புக்கு வரும். அது இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிவுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன், பை January 31. காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு போச்சுன்னு சொன்னால் காங்கிரஸ் ஓட்டு, அதனுடைய காங்கிரஸ் கோர் ஓட் பேங்க் மட்டும் காங்கிரஸுக்கு 7 to 10% தமிழ்நாடு பூரா. அப்போ அந்த 10% திமுகவுக்கு விட்டு போகுதுன்றது மட்டும் இல்லை, கூடவே இந்த 18% மைனாரிட்டி ஓட்டு இருக்குல்ல, அதில் ஜங்கை தூக்கின்னு போயிடும். எப்படி இருந்தாலும் ஒரு 15-20% வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காமல் போகும். அன்புமணிக்கு 2 ஆப்ஷன் இருந்தது, ஒன்று டிவிகே ஆப்ஷனு, இன்னொன்று ஏடிஎம்கே ஆப்ஷன் அன்புமணிக்கு. ஆனால் டிவிகேல அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா குடும்ப அரசியல், உதயநிதியை பேசுகிறவங்க, கனிமொழியை பேசுகிறவங்க அன்புமணியை எப்படி ஏற்றுக்குவாங்க? இப்போ அன்புமணி மேலே நிறைய சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜில் இருக்குது. அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும், தொடர்கிற வரைக்கும் அது உயிர் வராது. அவர் அதை பாஜக கூட்டணிக்கு எதிராக போனார்னா அதுக்கு உயிர்ப்பு வந்துடும். கூட்டணி கணக்குகள் எல்லா கட்சிகளுமே ஒவ்வொருத்தவங்களாக வைக்க தொடங்கிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு போய் இணைஞ்சிருக்காரு என்டிஏ கூட்டணியில். டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே போகிறதா சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்டு விஜய் பக்கம் எடுக்கிறாங்க, இதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ மற்ற கட்சிகள் இதெல்லாம் எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? கூட்டணிகள் இல்லாமல் தாவேக்கால திமுக அதிமுகவில் இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய நிர்வாகிகள் சேர்றதா பார்க்க முடிஞ்சுது. இப்போ முந்தானியத்து கூட பெருசாக நிறைய பேர் சேர்ந்துருந்தாங்க. எப்படி கூட்டணி கணக்குகள் அமையும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாரும் அவங்களோட ஸ்டாண்டில் வர மாதிரி தெரிஞ்சு. அவன் போட்ட கணக்கொன்று இவன் போட்ட கணக்கொன்று ரெண்டுமே தவறானது அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு திரைப்படத்தில் பழைய பாட்டு ஒன்று. அதுபோல் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, திமுக கூட்டணி அவங்க ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, கூட்டணியே இல்லாமல் தனியாக இருக்கிற விஜய் அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு. ஸோ மக்கள் மனக்கணக்கு எப்படி இருக்குதுன்றது நம்ம தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் பெர்முட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிள் அலையன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ காங்கிரஸ் 18ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கு டெல்லியில். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே கூப்பிட்ருக்காங்க. எஸ்பெஷலி 2 நாளும் தமிழ்நாடு சம்பந்தமான கூட்டணி தேர்தல் தயாரிப்பு. ராகுல் காந்தி 25ஆம் தேதி வர இருக்கிறார் சுற்றுப்பயணம், அதுக்கான தயாரிப்பு ஏற்பாடுகள் இது தான் பேச போகிறாங்க. எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும் அங்கே கூப்பிட்டு பேச போகிறாங்க, செல்வ பெருந்தகை உள்பட. அதே போல் எதிர்க்கட்சி நம்ம சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்பட 2 குரூப் இருக்குது இல்லையா, எல்லாம் தான் வெளிப்படையாக தெரியுதில்ல. காங்கிரஸில் திமுகவோட உறவு தொடரணும், என்ன அவங்க அவமானப்படுத்தினாலும் என்ன கேவலப்படுத்தினாலும் அவங்கள விடக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பு காங்கிரஸில். இன்னொரு குரூப்பு காங்கிரஸோட தொடர்பில் இருக்கலாம் நம்ம, லாங் டேர்ம் அலை, ஆனால் நம்ம சொல்கிறத அவங்க கொஞ்சமாவது கேட்கணும். தொகுதி எண்ணிக்கை அதிகமாகணும். அதே போல் 50 வருஷமாக சைலண்ட்டாக நம்ம இருந்துருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு வேணும், கூட்டணி ஆட்சிக்கு அவங்க ஒத்துக்கணும். இதை பண்ணால் திமுகவோடு இருக்கலாம். இல்லைன்னா
நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது. தாவேக்கா நம்ம கேட்குற சீட்டையும் கொடுக்குறாங்க, ஆட்சியில் பங்கு கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை திமுக செஞ்சால் திமுக கூட இருக்கலாம், இல்லைன்னா தாவேக்காவுக்கு போகலான்றது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பாக தான் நான் சொல்லிட்டேன், செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், அந்த வகைராக்கள். அவங்க நம்ம என்ன ஆனாலும் திமுகவோட தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கை திமுகவோட தான். அதுக்கு தான் அவங்க காங்கிரஸ் கட்சியிலே இருக்காங்களான்னு நான் தெரில. ஸோ அதனால் இந்த பஞ்சாயத்து நிச்சயமாக டெல்லியில் 18-19 ஒரு ஷேப்புக்கு வரும். முடிவுக்கு வருமானு எனக்கு தெரியாது, அது ஒரு ஷேப்புக்கு வரும். அது இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிவுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன், பை January 31. அது பல கணக்குகளை தவிடுபடியாக்கும். இப்போ காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு போச்சுன்னு சொன்னால், காங்கிரஸ் ஓட்டு, அதனுடைய காங்கிரஸ் கோர் ஓட் பேங்க் மட்டும் அந்த புது கூட்டணிக்கு போயிடுதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ ஆவரேஜாக நான் நினைக்கிறேன் காங்கிரஸுக்கு 7 to 10% தமிழ்நாடு பூரா. இப்போ இவங்க சொல்கிற கணக்கு 5%, 6%லாம் அவங்க குறைவான தொகுதிகளில் நிற்கிறதால அது கணக்கு வருது. ஆமாம், அதனால் என்னை கேட்டால் இன்றைக்கி 10% கூட இருக்கும் தமிழ்நாடு அளவில் கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் 234 தொகுதியில். அப்போ அந்த 10% திமுகவுக்கு விட்டு போகுதுன்றது மட்டும் இல்லை, கூடவே இந்த 18% மைனாரிட்டி ஓட்டு இருக்குல்ல, அதில் ஜங்கை தூக்கின்னு போயிடும். ஸோ நெட்டாக பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 15-20% வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காமல் போகும், ஒரு கட்சி வெளியே போனால். இது கணக்கு. அதனால தான் இன்றைக்கி திமுகவில் பிளான் பி ரெடி ஆகிட்டுருக்காங்க. காங்கிரஸு இங்கே இருக்குமா இல்லை போயிடுமா, அப்படி போனால் என்ன எவென்ச்சுவாலிட்டியை நம்ம இப்போவே தயார் பண்ணோன்னு பிளான் பி ரெடியாக வச்சிட்ருக்காங்க. இந்த பிளான் பியில் தான் பாமக ராமதாஸ் பிரிவு, பிரேமலதா, இப்படி இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் காங்கிரஸ் விட்டுட்டு போகிற அந்த 25 சீட்டை இவங்களுக்கு பிரித்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அரித்மெட்டிக்னு. ஆனால் ஒரே ஒரு சிக்கல்னா, திருமாவளவனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுல கொஞ்சம் சங்கடம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள் அது கூட. ஏன்னா அது வட தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கு இடையே தான் அங்கே சமூக மோதல், பதட்டம் நமக்கு தெரியும். ரெண்டுமே வட தமிழ்நாட்டில் பலமாக இருக்கிற கட்சிகள். ஆகவே அதை கூட திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் மு.க. ஸ்டாலின். அப்படி தோளில் கை போட்டு இவருமே என்ன நாள் நடக்கலாம்னு பேசியிருக்காரு ராமதாஸும். அதாங்க, ராமதாஸுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. அன்புமணிக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, ஏன்னா அதிமுகவை விட்டால், பாஜகவை விட்டால் அவருக்கு வேறு கதி கிடையாது. ஏன்னா திமுக ஆட்சியிலேருந்து இறக்கணும், திமுக ஊழல் கட்சின்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. 2 ஆப்ஷன் இருந்தது, ஒன்று டிவிகே ஆப்ஷனு, இன்னொன்று ஏடிஎம்கே ஆப்ஷன் அன்புமணிக்கு. ஆனால் டிவிகேல அவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா குடும்ப அரசியல், உதயநிதியை பேசுகிறவங்க, கனிமொழியை பேசுகிறவங்க அன்புமணியை எப்படி ஏற்றுக்குவாங்க? அன்புமணி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு குடும்ப அரசியல் திமுகவை பற்றி பேசினா ஒத்துக்குவாங்களா? ரைட். அடுத்தது ஊழல். இப்போ அன்புமணி மேலே நிறைய சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாம் கோல்டு ஸ்டோரேஜில் இருக்குது. அவர் பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும், தொடர்கிற வரைக்கும் அது உயிர் வராது. அவர் அதை பாஜக கூட்டணிக்கு எதிராக போனார்னா அதுக்கு உயிர்ப்பு வந்துடும். அதே மாதிரி தான் டிடிவி தினகரன், எல்லாரும் கேஸும் இருக்குங்க. அமித்ஷா எல்லாத்தையும் பெண்டிங்கில் வச்சுருக்காரு, தேவைப்படும் போது அதை எடுப்பார். புரியுதுங்களா? அதனால் இவங்களுக்கெல்லாம் பாஜகவை எதிர்க்கவே முடியாது. டிடிவி தினகரன் கூட சொல்கிறேன், பாஜகவை எதிர்த்து போகவே முடியாது. ஸோ இன்றைக்கி டிவிகேல அன்புமணி ஏற்றுக்கிறதுல சிக்கல் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், த ஒன் ஆப்ஷன் ஏடிஎம்கே, அதுக்கு போயிட்டார் அவர். பட் ராமதாஸுக்கு அப்படி இல்லை, 2 ஆப்ஷன் இருக்குது. டிவிகேல அவரை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா டிவிகேக்கு வட தமிழ்நாட்டில் நல்ல பலம் இருக்குது. அதே போல் பாமகவும் பலமான அந்த பகுதி தான் அது. ஆல் செட் அண்ட் டன் ராமதாஸுக்கு ஒரு சீனியர் லீடர் இடஒதுக்கீடுக்கு சமூக கொள்கைக்காக
தொடர்ந்து போராடினவர், வன்னியர் சமூகத்துக்காக 10.5க்காக எல்லாத்தையும் போராடின ஆள். அதனால் அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு. ரெண்டாவது, டிவிகேவும் ஐடியாலஜிக்கலி ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் தான். பெரியார் கொள்கை தலைவர்னு வச்சிட்ருக்காங்க. இப்போ பிஜேபிக்கு காண்டே என்னன்னா விஜய் மேலே, எங்கள் கூட வரமாட்டேன்றது மட்டும் இல்லை, எங்களை ஆதரிக்க மாட்டேன்றது இல்லை, பெரியாரை கொள்கை தலைவரை வச்சுட்டுருக்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் ராமதாஸை டிவிகே ஏற்றுக்கிறதுல சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டும் பலமாக இருக்கிறது சேர்ந்தா இதை. ஆனால் இவர் ராமதாஸுக்கு திமுக கூட போகிறதுல தான் இன்க்ளினேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி சீனியர் மினிஸ்டர்ஸ் 3-4 பேர் நெகோசியேஷன் பண்ணிகிட்ருக்காங்க சைட் பை சைடு அப்படின்னு தான் கேள்வி. ஸோ இன்னொரு ஒரு 10-20 நாளில் எல்லாம் சரியாயிடுங்க. இப்போ இன்றைக்கி பிரேமலதா மாநாடு போட்டுட்ருக்காங்க கடலூரில். நிச்சயமாக ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. இல்லை அவங்களும் ஒரு புள்ளி வச்சு இக்கன்னா போட்டு நாங்கள் பிறகு அறிவிக்கிறோன்றாங்களா தெரியாது. பட் என்ன தான் பண்ணாலும் ஜனவரி எண்டுக்குள்ளே தை பிறந்தால் வழி பிறக்கும் மாதிரி எல்லாம் தெரிஞ்சிடும். பட் காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து விலகுமா அப்படின்றது 50-50 சான்ஸ் தாங்க. விலகிச்சுன்னா கண்டிப்பாக திமுக கூட்டணி நாங்கள் வலுவாக இருக்கிறோம், நாங்கள் பலமுடன் இருக்கிறோம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. நிறைய சிக்கல் வரும். இப்போ காங்கிரஸ் விட்டுட்டு போகிற அந்த 25 தொகுதியை கைப்பற்றுவதற்கு இப்போ கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே மோதுவாங்க. திருமாவளவன் உள்பட, கம்யூனிஸ்டுகள் உள்பட எல்லாரும் எங்களுக்கு 10 கொடுங்க, எங்களுக்கு 5 கொடுங்கன்னுவாங்க. அதே நேரத்தில் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காங்கிரஸ் போச்சுன்னா அந்த கேப்பை கொஞ்சமாவது இட்டு நிரப்புறதுக்கு ராமதாஸ், பிரேமலதா இன்னும் கொஞ்சம் பேரை இழுத்தோம்னா, இந்த நம்ம இவர் இருக்கார் இல்லையா மல்லை சத்யா, எல்லாரையும் வலித்து போட்டோம்னா அதுக்கு ஆளுக்கு 10, 5, 4ன்னு பிரித்து கொடுத்துடலான்னு அவங்க கணக்கு போட்டுட்ருக்காங்க. பட் சிக்கல் தாங்க எதுவாக இருந்தாலும். காங்கிரஸ் போனால் சனி போனம் தனியாக போகாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. தனியாக போகாது, அது கூட்டத்தோடு கூட்டிகிட்டு போயிடும். என்ன தான் 58 வருஷமாக அதில் ஆட்சியில் இல்லைன்னா காங்கிரஸு இன்றைக்கும் ஒரு கிராமத்தில் காங்கிரஸ்காரன் ஒருத்தன் இருக்கிறான். ராகுல் காந்திக்கு ஆதரவாளர், சோனியா காந்திக்கு ஆதரவாளர் இருக்கான். 50 வருஷமாக பதவியில் இல்லைனாலும் ஒரு கட்சி உயிரோடு இருக்குது ஒரு மாநிலத்தில்னா, அப்போ ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி தான் காரணம். அதனால் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கிறத பொறுத்து ஒரு பெரிய சேஞ்சு நடக்குங்க கூட்டணி இதில். என் நெஞ்சில் குடியிருக்கும்